வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவிலே இரத்த இருப்பானது வழக்கத்திற்கு மாறாக மிக வேகமாக குறைந்து வருவதனால் பொதுமக்கள் உடனடியாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி கனேடிய இரத்த சேவைகள் அமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது. கடந்த 6 வாரங்களில் மட்டும் நாட்டினுடைய இரத்த இருப்பு 20% சரிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோடை காலத்தில் பொதுவாக இரத்த தானம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறையும் என்றாலும் இந்த ஆண்டின் வீழ்ச்சியானது அதிகாரிகளை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. வாரந்தோறும் சுமார் 18,000 தொடக்கம் 19,000 நன்கொடையாளர்களினுடைய முன்பதிவுகள் தேவைப்படுகின்ற நிலையிலே தற்போது 1,500 முதல் 2,000 வரையிலான பற்றாக்குறை நிலவுவதாக அமைப்பினுடைய துணைத் தலைவரான ரான் வெசினா தெரிவித்திருக்கின்றார். நோயாளிகளுக்கான சிகிச்சையில் இன்னும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் ஆகஸ்டிலே நீண்ட வார இறுதி விடுமுறை நெருங்குவதை கருத்தில் கொண்டு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க இந்த அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீழ்ச்சிக்கான தெளிவான காரணம் ஏதும் இதுவரை கண்டறியப்படவில்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இரத்த தானம் செய்ய தகுதியானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் போதிய அளவிலான மக்கள் முன்வரவில்லை. குறிப்பாக அவசர காலங்களில் யாருக்கு வேண்டுமானாலும் செலுத்தக்கூடிய நெகட்டிவ் இரத்தத்திற்கு அதிக தேவை இருக்கின்றது. வெறும் 7% கனடியர்கள் மட்டுமே இந்த இரத்த வகையை கொண்டிருந்தாலும் மருத்துவமனைகளின் 14% தேவையை இதுவே பூர்த்தி செய்கிறது. தற்போது கனடாவில் வெறும் 2% மக்கள் மட்டுமே இரத்த தானம் செய்து வருகின்ற நிலையிலே தகுதியுள்ள 50% மக்களும் இந்த சேவையில் இணைய வேண்டும் என்று சொல்லி அமைப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நிலைமை மோசமடைந்தால் தேசிய இரத்த அவசரகால திட்டத்தின் கீழ் சிகிச்சை தாமதப்படுத்தப்படலாம் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் அமைப்புகளும் இந்த இடத்திலே பொதுமக்களை ஒருங்கிணைத்து தங்களாலான கடமைகளை செய்தல் சால சிறந்ததாக இருக்கும். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அமெரிக்காவினுடைய புதிய சுங்க வரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் கனேடிய மக்களினுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலும் ஒட்டாவா நகரசபை கட்டடத்திலே மாபெரும் கனேடிய தேசிய கொடி திங்கட்கிழமை முதல் பறக்கவிடப்பட இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் கனடாவினுடைய வைன், ஹொக்கி மட்டைகள், சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு புதிதாக 50% சுங்க வரியை விதிப்பதாக அறிவித்தார். கனடாவினுடைய வர்த்தக கொள்கைகள் பாரபட்சமாக இருப்பதாக கூறி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வழக்கமாக கனடா தினத்தில் மட்டுமே மரியன்டேவர் பிளாசா பகுதியில் காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த பிரமாண்ட கொடி தற்போது ஏற்றப்பட இருக்கின்றது. கடந்த 18 மாதங்களில் கனேடியர்களிடையே தேசிய பெருமிதம் அளப்பரிய வகையிலே அதிகரித்துள்ளது என ஒட்டாவா நகர மேயரான மார்க் சட்க்ளிஃப் தனது சமூக வலைதள பதிவிலே தெரிவித்திருக்கின்றார். ஒட்டாவா மற்றும் கனடா முழுவதும் உள்ள வணிகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள இந்த தண்டிக்கும் வகையிலான புதிய வரிகளை கருத்தில் கொண்டு நம் நாடும் நகரமும் வலிமையாக ஒற்றுமையாக இருப்பதை வெளிக்காட்டுவது முன்பை விட இப்போது மிகவும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற அபோட்ஸ்போர்ட் விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு வேலையை உடைத்துக் கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருந்த ஓடுதளத்திற்குள் மோட்டோஹோம் வாகனம் ஒன்று கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 4:30 அளவிலே புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து விமான நிலைய ஊழியர்கள் உடனடியாக செயற்பட்டார்கள். வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மூலமாக அங்கு தரையிறங்க வந்த விமானங்கள் பாதுகாப்பாக வேறு பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் விமான நிலைய பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டு பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக 53 வயதுடைய நபரொருவரை காவல்துறை கைது செய்திருக்கின்றது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையிலே ஓட்டுநர் போதை அல்லது மது பழக்கத்தினால் இந்த செயலில் ஈடுபடவில்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களையோ அல்லது டேஷ்கேம் காணொலிகளையோ வைத்திருப்பவர்கள் 6048952225 என்கின்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அபோட்ஸ்போர்ட் காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை நேர்களே, டொரண்டோவிலே ஜூத சமூகத்துக்கு சொந்தமான கிவாஸ் பேகல் பார் என்ற ஒரே பேக்கரி நிறுவனத்தினுடைய 2 கிளைகள் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதனை வெறுப்புணர்வு தூண்டப்பட்ட குற்றமாக கருதி டொரண்டோ காவல்துறை தீவிர விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியளவிலே ஜோங் ஸ்ட்ரீட் மற்றும் சென்ட் கிளேர் அவென்யூ வெஸ்ட் பகுதியில் அமைந்திருக்கின்ற கிளையின் கண்ணாடி ஜன்னல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததற்கான ஆதாரங்களை காவல்துறையினர் மீட்டார்கள். அடுத்த 20 நிமிடங்களில் பாத்ரோ ஸ்ட்ரீட் மற்றும் ஸ்டெலிஸ் அவென்யூ வெஸ்ட் பகுதியில் அமைந்திருக்கின்ற மற்றொரு கிளையின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. எனினும் அங்கு துப்பாக்கிச்சூடு நடந்ததற்கான தடயங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை.
இந்த இரண்டு சம்பவங்களும் சனிக்கிழமை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை. டொரண்டோ மேயரான ஒலிவியா சவ் இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். டொரண்டோவில் எந்தவிதமான வெறுப்புணர்வுகளுக்கும் இடமில்லை என்று கூறிய அவர், யூத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமூக மையங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிசோலர் திட்டத்தின் கீழே 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என தெரிவித்தார். யூத சமூக அமைப்புகளினுடைய தலைவர்களான நோவா ஷாக் மற்றும் ஆடம் மின்ஸ்கி ஆகியோர் இந்த தாக்குதல்கள் சமூகத்தை அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் உள்ளாக்கியுள்ள போதிலும் யூதர்களின் வாழ்வுரிமை தொடர்ந்தும் வலிமையாக நிலை நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேர்களே, கியூபெக்கின் ட்ராய் ரிவியர்ஸ் பகுதிக்கு வடக்கே இருக்கின்ற சாவனிகன் நகரின் ஒரு வீட்டிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு திட்டவட்டமான கொலை என்று சொல்லி கியூபெக் மாகாண காவல்துறை அறிவித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களுடைய வயது மற்றும் பாலினம் குறித்த தகவல்கள் காவல்துறையினர் இதுவரை வெளியிடவில்லை. எனினும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு தேவைப்படுகின்ற முக்கிய நபராக பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக 41 வயதான பிலிப் பெனாய்ட் என்பவரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. இவர் ஷெவனிகனில் இருந்து 50 கிலோமீட்டர் வடமேற்கே இருக்கின்ற லேக்கப்சேபிள்ஸ் பகுதியிலே பதுங்கி இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது. 5 அடி 5 அங்குல உயரமும் சுமார் 100 பவுண்டுகள் எடையும் கொண்ட பிலிப் பெனாய்ட் பழுப்பு நிற முடிகளையும் சாம்பல் நிற கண்களையும் கொண்டவர். இவரை பொது இடங்களில் காண நேர்ந்தால் நேரடியாக அவரை அணுக வேண்டாம் என்றும் உடனடியாக 911 அவசர எண்ணை அழைக்குமாறும் காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவினுடைய தண்டவை சீர்திருத்த சிறையிலிருந்து தப்பியோடிய 65 வயது கைதியான ஆண்டனி பெட்ரிக் பிரிசஸ் என்பவரை காவல்துறையினர் பல மணி நேர தீவிர தேடுதலுக்கு பிறகு கைது செய்திருக்கிறார்கள். கடந்த ஜூலை 24ஆம் தேதி சிறைச்சாலையிலிருந்து இவர் தப்பியதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறை விசாரணையை தொடங்கியது. சனிக்கிழமை மாலை 4 மணி அளவிலே பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக நகரினுடைய தெற்கு பகுதி மற்றும் நெடுஞ்சாலை 61 ஒட்டிய பகுதிகளில் வாகனங்களில் செல்வோரிடம் லிப்ட் கேட்பவர்களுக்கு வாகனத்தை நிறுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினுடைய உதவியுடன் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையிலே பொதுமக்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டு சுமார் 9.5 மணி நேரத்திற்கு பிறகு ஜூலை 25 அதிகாலை 1:30 மணி அளவிலே அவர் கைது செய்யப்பட்டார். அவர் எவ்வாறு சிறையிலிருந்து தப்பினார் மற்றும் எங்கு வைத்து பிடிக்கப்பட்டார் போன்ற மேலதிக விவரங்களை காவல்துறை பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிடவில்லை. இதுவேளை நேர்களே, ஒட்டவாவினுடைய நெப்பியான் பகுதியில் இருக்கின்ற கிரைக் கென்ட்ரி பூங்காவிலே கடந்த வியாழக்கிழமை நடந்த வன்முறை சம்பவத்திலே 55 வயதான தந்தை ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார். இரவு 9:40 மணி அளவிலே 15 வயதுக்குட்பட்ட சில சிறுமிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட மோதலை தடுக்க அந்த தந்தை முயன்றிருக்கின்றார். அப்போது அந்த சிறுமிகளில் ஒருவர் அவரை தாக்கியிருக்கின்றார். வயிற்று பகுதியில் 2 முறை கத்தியால் குத்தப்பட்டு அவரை ஒட்டாவா மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருக்கிறார்கள். தற்போது அபாய கட்டத்தை தாண்டி அவரது உடல்நிலை ஓரளவுக்கு சீரான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து நொக்ஸ்டேல் மெரிபெல் வார்டு கவுன்சிலரான சீன் டிவைன் கூறுகையிலே, இது கும்பல் வன்முறை அல்ல என்றும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். ஒட்டாவாவிலே 24 மணி நேரத்துக்குள் நடந்த 4 வன்முறை சம்பவங்களில் இதுவும் ஒன்றாகும். பூங்காக்களில் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தவும் காவல் ரோந்து பணிகளை அதிகரிக்கவும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை ரெஜினாவினுடைய ஹெரிடேஜ் பகுதியிலே அதிக ஆபத்துள்ள பாலியல் குற்றவாளியான 49 வயதான ஜெசன் பால் த்ரோன் குடியேறவிருப்பதால் பொதுமக்களுக்கு ரெஜினா காவல்துறை ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. சிறுமிகளுக்கு எதிரான பல பாலியல் குற்ற பின்னணியை கொண்ட இவர் ஜூலை 27ஆம் தேதி தனது சட்டப்பூர்வ விடுதலையின் கீழே வெளியே வர இருக்கின்றார். இவருக்கு மார்ச் 18, 2027 வரை நீண்டகால கண்காணிப்பு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் மீண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதற்கான அபாயம் அதிகம் இருப்பதாகவும் சிகிச்சைகள் மூலம் அவரை திருத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. 5 அடி 9 அங்குல உயரம், 170 பவுண்டுகள் எடை, பழுப்பு நிற கண்கள் மற்றும் கருப்பு நிற முடிக்கொண்ட இவர் சில கடுமையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டே விடுவிக்கப்படுகிறார். அவர் மது அல்லது பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது. ஆபாச படங்களை பார்க்கக்கூடாது மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மறுவாழ்வு மையத்தில் மட்டுமே வசிக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தை எவரும் கையில் எடுக்கக்கூடாது எனவும் காவல்துறை வலியுறுத்தி இருக்கிறது. இதேவேளை நேர்களே, மொன்ட்ரியலின் பாயிண்ட் செயின்ட் சார்ல்ஸ் பகுதியிலே நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் கால வரையறையின்றி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்பகுதியில் இருக்கின்ற மண்ணில் அதிக அளவிலான ஆபத்தான நச்சுப் பொருட்கள் கலந்துள்ளது பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஐலண்ட் மற்றும் அகஸ்டின் கேண்டீன் வீதிகளின் சந்திப்பிலே
நடைபெற்று வந்த இந்த பணிகளினால் வெளிவந்த கடுமையான துர்நாற்றம் காரணமாக பல வாரங்களாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தார்கள். இது தொடர்பாக மொன்றியல் பொது சுகாதாரத்துறை நடத்திய மண் பரிசோதனையிலே பெட்ரோலிய ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் பார உலோகங்கள் அந்த மண்ணிலே அதிகம் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது. சுற்றுச்சூழல் தொற்று நோயியல் நிபுணரான ஸ்கேட் விசண்டல் கூறுகையிலே பல ஆண்டுகளாக நடந்த எரிபொருள் கசிவே இந்த நில மாசுபாட்டுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனால் உடனடியாக புற்றுநோய் அபாயம் இல்லை என்றாலும் துர்நாற்றத்தினால் தலைவலி, குமட்டல் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே கட்டடங்கள் கட்டப்பட்டால் நச்சு வாயுக்கள் வீடுகளுக்குள் கசியும் அபாயம் நீண்டகால அடிப்படையிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் மேலதிக பரிசோதனை முடிவுகள் வரும் வரை கட்டுமான தளம் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவினுடைய லிஸ்டோவல் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு நடந்த சாலை விபத்து ஒன்றிலே நியூ புரூன்ஸ்விக் மாகாணத்தைச் சேர்ந்த 55 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். பெர்த் ரோட் 158, லைன் 81 மற்றும் லைன் 84 ஆகியவற்றுக்கு இடையிலே இரவு 11 மணிக்கு சற்று முன்பதாக சாலையில் நடந்து சென்ற இந்த நபர் மீது வாகனம் மோதியதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அவசர மருத்துவ பணியாளர்கள் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் இருந்த அந்த நபரை பரிசோதித்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தார்கள். இந்த விபத்திலே வேறு எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த சாலை தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து வருகிறது. விபத்து குறித்த தகவல்களோ அல்லது டேஷ்கேம் ஃபுட்டேஜோ இருப்பின் 188831101122 என்கின்ற எண்ணிலே தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் கேட்டிருக்கிறார்கள். இதேவேளை ஒன்டாரியோவினுடைய சவுத் ஸ்ட்ரோமான் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த ஒரு ஒற்றை வாகன விபத்திலே 16 வயதான சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 2 படுகாயமடைந்திருக்கின்றார்கள். கார்ன்வால் நகருக்கு வடக்கே இருக்கின்ற ஹெட்லைன் ரோட் மற்றும் கவுண்டி ரோட் 19 அருகிலே அதிகாலை 3:40 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. சம்பவ இடத்திலேயே 16 வயதான சிறுமி பலியானதை ஒன்றாரிய மாகாண காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. காரில் பயணித்த ஏனைய 2 படுகாயமடைந்த நிலையிலே அவர்கள் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக ஒட்டவா மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தனியுரிமையை கருத்தில் கொண்டு மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த விபத்து தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதால் அப்பகுதியிலே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை விபத்து தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறீர்கள். இதேவேளை நேர்களே, கெலிடோன் பகுதியிலே இருக்கின்ற அபாயகரமான கொண்டை ஊசி வளைவிலே கனரக வாகனம் ஒன்று சிக்கிக் கொண்டதால் 65 வயது ஓட்டுநர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. ஜூலை 24ஆம் தேதி அன்று போக்சுத்து கிரெடிட் ரோட் பகுதியிலே ஒரு பெரிய ட்ரெய்லருடன் கூடிய ட்ரக் வாகனம் குறுகிய வளவிலே திருப்ப முற்பட்ட போது தடுப்பு சுவரில் மோதி சிக்கிக் கொண்டது. கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட அந்த பகுதியிலே ஓட்டுநர் அத்துமீறி நுழைந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். பாதுகாப்பாக ட்ரக் வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சாலை மூடப்பட்டிருந்தது. விதிமுறைகளை மீறியதற்காகவும் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்ததற்காக அந்த 65 வயது முதியவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.